எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ண வந்திருக்கோங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம திருப்பதி ஏழுமலையான இலவச தரிசனம் செய்கிறோங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் திருப்பதி பற்றின முழுமையான தகவல்கள் இருக்கும் போது மொட்டை எங்கே அடிக்கணும், வரிசையில் நின்று குடோன் வரைக்கும் போய் பேகு ஃபோனெல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் எங்கே போடுவாங்க, லட்டு எங்கே வாங்கணுன்ற போல் முழுமையான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துடுவாங்க. வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் மொட்டை அடிக்கிற இடங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள். இதுக்குள்ளார போய் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிப்பாங்க. இப்போ நான் மொட்டை அடிக்க போகிறேன். ஆமாங்க, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. அதை வந்து நிறைவேற்ற விதமாக இப்போ நம்ம மொட்டை அடிக்க போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போனவொன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்கங்க. இப்போ இந்த டோக்கன் வாங்கிட்டு இப்போ நம்ம மொட்டை அடிக்க உள்ளே வந்தாச்சு. இலவசம் தாங்க மொட்டை அடிக்க. நீங்கள் விருப்பப்பட்டு எதனா கொடுத்தா உண்டு. இப்போ நம்ம மொட்டை அடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம உள்ளே ஒரு வரிசையாக போனாலாங்க, அது உள்ளே போகிறதுக்கு இப்போ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு வெளியே வர வை. இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற பில்டிங். நல்லா பெருசாக தாராளமாக இருக்குங்க. குளிக்கிற வசதி கூட நார்மல் வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது. அதெல்லாம் குளிச்சுட்டு உங்களுக்கு தேவையான வசதிக்கு ஏற்ப குளிச்சுட்டு இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம இலவச தரிசனத்துக்கு வரிசையில் நிற்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. மொட்டை அடித்ததுலேருந்து கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் போகணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் போனதால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, பாருங்கள், வரிசையில் பார்த்தால உங்களுக்கே தெரியும். இவ்வளோ ஜனத்தையும் கடந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் வந்து நின்றுட்டோம். இங்கேருந்து சாமி பார்க்க எவ்வளோ நேரம் வேணாலும் ஆக்கலாங்க. மேலே டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. 19 மணி நேரம் நீங்கள் சாமி பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் டைம் போட்டிருக்காங்க. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னதானம், தண்ணி இதெல்லாம் தராங்க. பாருங்கள், இப்போ வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இதெல்லாம் வந்து தேவஸ்தானம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. ரொம்ப ஜனம் பாருங்கள், லைன் எது வரைக்கும் போகுது பாருங்கள். இது இத்தனைக்கும் குடோனுக்கே போகிறதுங்க. குடோனு வேறு எவ்வளோ நேரம் போடுவாங்க தெரில. எவ்வளோ நேரம் ஆகுது சாமி பார்க்கறதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் 10 மணி போல் மொட்டை அடித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கெலாம் வந்து லைனில் நின்றுட்டேங்க. மதியம் 12 ஆக போகுது. 11:30 மணிக்கு வந்து நான் நின்னேன். இப்போ போயிடுச்சு. இருட்டினது பிறகும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் அந்த லைனில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இன்னும் குடோனுக்குள்ளவே போகலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நைட்டு 10 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பனி மூட்டை இருக்குது. இப்போ குடோனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கிடையில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை போல் வரிசையாக நின்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குடோன் போல் இருக்குது. அதுக்குள்ளே அடைச்சி அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய குடோனுக்குள்ளே விட போகிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பனி மூட்டம். இது வரைக்கும் நான் திருப்பதியில் இது போல் நிறைய பார்த்ததே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். ஆனால் அப்படி ஒரு பனி மூட்டங்க. ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு காட்சி அளிக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். ஒருவேளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடோனுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக் ஃபோன்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வரைக்கும் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது. காரணம் உங்களுக்கே திருப்பதி போன எல்லாருக்குமே தெரியுங்க. குடோனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நம்மளுடைய ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணுற இடம் இது தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபோனை இங்கே கலெக்ட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதோட ஃபோனு கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நான் ஃபோனை கொடுத்துட்டு போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஒருவேளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆமாங்க, நல்லா சிறப்பான தரிசனம், நல்லா ஏழுமலையான வணங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்மளுடைய மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கையும் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பதியில் அடுத்து லட்டு எங்கே வாங்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் எங்கே போடுறாங்க, இது போல் தகவல்லாம் பார்க்கலாங்க. இப்போ நம்ம மொபைல் டோக்கன் வாங்குகிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ இங்கே நம்ம மொபைல் டோக்கனை கொடுத்துட்டு மொபைலை வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தனியாக வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மொபைலும் பேக்கும் ஒரே இடத்துல தான் கொடுத்தோம். ஆனால் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கலெக்ட் பண்ணுற போல இருக்குது. சரி, இப்போ நம்ம மொபைல் வாங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ பேகும் வாங்குகிறேன். பேகும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வெளியே போய்கிட்டு இருக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கோவில் கிட்டே போயிட்டு நம்ம லட்டு வாங்குகிற இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். அப்புறம் அன்னதானம் போய் சாப்பிட போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அன்னதானம் சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே குளக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு. இந்த திருப்பதி திருமலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கோபுர தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்கங்க. இப்போ நம்ம கோபுரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த தரிசனம்லாம் காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ அன்னதானம் போடுற இடத்துக்கு நம்ம போகலாம். அது எங்கே இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம குளக்கரைக்கு வந்திருக்குங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த குளம். நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே உங்கள் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குளம் தான் தெரிய வரும். அவ்வளோ நீட் அண்ட் அப்படியே தண்ணிலாம் கிளியராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குளம். அப்படி பார்க்குறதுக்கு பாருங்கள், அந்த குளத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பில்டிங்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் எப்பயுமே போட்டுக்கிட்டு இருப்பாங்கங்க. இப்போ நம்ம உள்ளே போய் சாப்பிட போகிறோம். போகலாம் வாங்க. அவரோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னதானம் போடுற பில்டிங் கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அன்னப்பிரசாத சென்டர் அப்படின்னு போட்டிருக்குங்க. எவ்வளோ ஜனம் இருக்குது பாருங்கள். வரிசையாக நின்றுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்கங்க. நம்ம அந்த வரிசை வழி நின்றுட்டு போயிட்டுருக்கோம். அப்படி உள்ளே போனோன்னே இந்த பில்டிங்கில் இந்த பெயிண்டிங்கை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் போல் செட்டப் பண்ணி மேலே இந்த பெயிண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இயற்கையான திருப்பதி வனப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. இந்த பெயிண்டிங் தத்ரூபமாக இருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பிட வந்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா சிறப்பான இலவச அன்னதானன்றதுக்கு வேறு ஒரு சில இடத்துலலாம் எப்படி இருக்கும், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதம், சாம்பார், ரசம், மோர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரியல், அப்புறம் வடை, இது போல் துவையல், இது போல் எல்லாமே வச்சாங்கங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. டேஸ்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. நம்ம இப்போ அன்னதானம் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. அடுத்ததாக இப்போ நம்ம லட்டு வாங்க தான் போயிட்டுருக்கோம். இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்துக்கு பக்கத்தில் நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா நேராக போவாங்க பாருங்கள். லட்டு வாங்க இடம் கூட அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே இடதுபுறத்தில் இந்த லட்டு தர இடம் தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்துக்கு ஏற்றவள லட்டோட தர வேரியேஷன் மாறுங்க. ஒரு வாட்டிலாம் இதுக்கு முன்னாடி 8 லட்டு தருவாங்க. ஒரு ஆள் வந்து அந்த டோக்கன் வச்சுக்கிட்டு 8 லட்டு வாங்கலாம். இப்போ நம்ம தரிசனம் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு ஃப்ரீங்க. இது நம்ம குடோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. இப்போ நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சவங்களுக்கு ஃப்ரீ லட்டு ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 7 லட்டு வாங்கலாங்க. ஆமாங்க, ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 7 லட்டு வாங்கலாம். சின்ன லட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாவும், பெரிய லட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்கிறாங்கங்க. நீங்கள் நினச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வச்சுருங்க 7 லட்டுக்கு மேலே வாங்க முடியாது. ஒரு ஆள் 7 லட்டு மட்டும்தான் வாங்க முடியும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு லட்டு 8 லட்டு தான். 8 லட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆள் வாங்க முடியாதுங்க. இன்னொரு ஆளை வச்சு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டு வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம லட்டுலாம் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஒருவேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டு லட்டுலாம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோவில் கோபுரத்துக்கு எதிர்க்க இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபடம்லாம் இருக்கும். அதை நம்ம வழிபட வந்திருக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையான பார்த்தா போல் எதிர்க்க இருப்பாருங்க. அவரை நம்ம பார்த்துட்டு அந்த கோவில் தெரியுது பாருங்கள், அதுக்கும் அந்த கோவில் கோபுரத்துக்கும் திருப்பதி ஏழுமலையான வந்து பார்த்தபடி ஆஞ்சநேயர் இருப்பார். அவரை வணங்கிட்டு அவருக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் உடைப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம திருப்பதி ஏழுமலையான சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு நிறைவு பெற்றுறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போகிறோம். நம்ம வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுலேருந்தே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் அங்கங்கே கொடை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த கொட்டும் மழையிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்து வந்தபடியே இருக்குது. ஃப்ரீ தரிசனம் பார்க்கறதுக்கு வந்து லைன் நின்று பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ நம்ம சிறப்பாக தரிசனம் முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம இறங்கி போக போகிறோம். நம்ம மலையேற்றம் ஏறி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏறி தான் வந்தோம். இதை போல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இறங்கி தாங்க போக போகிறோம். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அலிப்பிரமேட்டு நடைபாதை வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையேற்றம் ஏறி வந்தாங்க. அந்த காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோங்க. அதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி ஏழுமலையான் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் தரிசனம் பண்ணியிருக்க முடியும். அதுக்கான வழிமுறை சொல்லியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி ஏழுமலையான கோவிலுக்கு மேலே இருக்கிற கோவிலை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்றதில் பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட
உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம இதுபோல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.